நல்லா படிங்க. லவ் யூ சோ மச். ஆல் தி பெஸ்ட். லவ் யூ. நான் போங்கம்மா, வரேன்னு தெரியலம்மா. நான் சொன்னா கேளுங்கம்மா, எனக்காகம்மா. சரியா? தனக்கு கை முறிந்திருந்தாலும் சிறைவாசிகள் தன்னை குளிப்பாட்டி தலை துவட்டி விட்டதாக கூறிய டிடிஎஃப் வாசன் தனக்கு பைக் ஓட்ட 10 வருடம் தடை விதித்தது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். எனக்கு கொஞ்சம் உள்ளலாம் நிறைய பேர் சிறைவாசிகள்லாம் தெரிஞ்சவங்க இருந்தாங்க. ஸோ கை உடைஞ்சிருக்கு. ஸோ குளிக்கிறது ரொம்ப கஷ்டம். முதுகில் உடைஞ்சிருக்கு. படுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஸோ பசங்க தான் தலையெல்லாம் குளிப்பாட்டி விடுவாங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. 10 வருஷங்கிறது ஏதோ நியாயமே இல்லாத மாதிரி இருக்குது. ஏதோ இது திருத்தணுங்கிற மாதிரி இல்லை, ஏதோ வாழ்க்கையை அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அருகில் நின்ற மஞ்சள் வீரன் பட இயக்குனர் செல்லம் பெரியார் பிறந்த நாளில் அண்ணா பிறந்த மண்ணில் விழுந்த தம்பி டிடிஎஃப் வாசன் டாப்பாக வருவார் என்று பஞ்சடித்தார். பெரியார் பிறந்த தினத்திலே அறிஞர் அண்ணா பிறந்த மண்ணிலே வீழ்ந்த ஒருவன் மாபெரும் தலைவனாக இந்த தமிழ் மண்ணிலே வருவான், வெல்வான். பின்னர் தனது தாயுடன் காரில் ஏறி புறப்பட்டார் டிடிஎஃப் வாசன். உசுப்பேத்திரம் கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்திரம் கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். அண்ட் இந்த வீடியோவை எவ்வளவுக்கு ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்க. பாலிமர் செய்திகளுக்காக மாதவரம் செய்தியாளர் செல்வம்.